நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா டவுன் டவுன், மேன்ஹாட்டனோட டவுன் டவுனில் இருக்கும். இது எல்லாமே போர்ச்சுகல்லேருந்து வர வைக்கிட்ட மார்பிள். மொத்தம் 5000 பீசஸ் இருக்குது. வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா 7th tallest பில்டிங் இதுதான். இது டிசைன் பண்ணுறப்போ இது கிரவுண்ட் லெவலுக்கு டவுனில் வந்து டிசைன் பண்ணாங்க. இங்கே இருந்து எங்களோட கண்ணீருங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணாங்க. நம்மளோட சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இது மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னு எல்லா ஊர்லேயும் இந்த ப்ராட்வே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரிஜினல் ப்ராட்வே. ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்னா டோட்டல் லேண்டில் பார்த்தீங்கன்னா 10% வந்து ஓஎஸ்ஆர் விட்டுருணும். வேறு உள்ள அலோவ் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். இப்போ இது மாதிரி இவங்களாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஓப்பனாக வந்து ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, எல்லாரும் அக்சஸ் பண்ணுறோம். ஆனால் இப்படி தான் இருக்கணும் நம்ம ஊர்லேயும். இது ட்ரம்ப் பில்டிங்கு, இந்த பில்டிங், இந்த ட்ரம்ப் பில்டிங் போட்டுருக்கு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ எப்படி இருந்தது? நம்ம சாண்டிகோ பில்டிங் வந்து சூப்பராக இருந்ததா? நான் இன்னும் இந்த பில்டிங் வாசல்லாம் நின்றுட்டுருக்கேன், அந்த வாசல் உட்காந்துட்ருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வார் சென்டர் இருக்குல்ல, அதோட கேம்பஸ் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த வேர்ல்டு வார் சென்டர் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேம்பஸ். நான் காட்டுறேன். அப்போ போன வீடியோவில் வந்து ஓக்லஸ் தான் பார்த்தோம். இதை தான் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். இது பார்க்காதீங்க, போய் பாருங்கள். இந்த பில்டிங்கை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வாக் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இருக்கோம், நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ரைட் சைடில் இருக்கிறது வேர்ல்டு வார் 2 சென்டர். ஓகே, இங்கே வந்து வேர்ல்டு வார் 2 வரப்போகுது. பட் இதுதான் வந்து வேர்ல்டு வார் 1. இப்போ நம்ம இதுதான் நெக்ஸ்ட்டு போக போகிறோம். இது வந்து பிஎஸ்சி லைக் நியூயார்க் அப்படிங்கிறது இது பர்ஃபார்மன்ஸ் சென்டர். நான் அது என்னன்னு சொல்கிறேன். இந்த சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, அதை நான் பக்கத்தில் போய் சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 9/1 மெமரியல். ஆக்சுவலி இங்கே தான் வந்து பார்த்தா அந்த டவர், அதான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணாதீங்களா. ஸோ அந்த டவர் இந்த இடம், அந்த இங்கே மியூசியம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் இருக்குது, சப்வே ஷாப்ஸ் இருக்குது. நம்ம அங்கே போகலாம். அது கண்டெய்னர்லேயும் ஒரு பண்ணியிருக்காங்க, போய் செக் பண்ணலாம் அது என்னங்கிறத. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 வேர்ல்டு வார் சென்டர் அந்த சைட் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், இது ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டட் அங்கே இருக்குது. அண்ட் தென் 4 இருக்குது. ஸோ 3 and 4 பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. 3 அந்த பக்கம் 4. நம்ம அந்த சைட் போகிறப்ப நம்மளால் அதை பார்க்க முடியும். தென் நிக்கோலஸ் நேஷனல்ஸ் லைன் ஒன்று இருக்குது. இது வந்து அந்த சைட் நான் பார்த்தேன், அங்கேயும் போய் பார்க்கலாம். தென் லைப்ரரி பார்க்னு ஒன்றோட இருக்குது, இது பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட 9/11 அந்த லொக்கேஷன்ஸு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வாக் பண்ணி இது எல்லாம் அப்படியே இதை வாக் பண்ணி இது பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த பில்டிங்கு, இந்த ஸ்பேஸ் எல்லாம் பார்த்துட்டு இது அப்படியே இதெல்லாம் பில்டிங்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வரலாம். ஸோ இது ஃபுல்லாக இப்போ இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இது முடிச்சிட்டோம். 1 by 1 பார்க்கலாம். நம்ம யூஎஸ் வந்து பீஸா வந்து ட்ரை பண்ணவே இல்லை. பீஸா வந்து சாப்பிடணும்னு நினச்சா கரெக்டான லொக்கேஷன் வந்து அமையவே இல்லை. பீஸா சாப்பிடுவோம், ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வந்து பெப்சி ட்ரை பண்ணோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா லைக் பர்டிகுலராக அந்த பீஸான்னு சொல்லிட்டு டாமினோஸ் அதெல்லாம் பீஸாவே கிடையாது. அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு அதெல்லாம் வந்து காஞ்சகட்டி. இங்கே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பீஸா தான் நீங்கள் எவ்வளோ இங்கே ஆத்தென்டிக் ஃபுட்டு தானே சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் நான் வந்து ஃபஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகலாம். இதை முடிச்சுட்டு நான் வந்து ப்ரோக்லின் பிரிட்ஜ் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ப்ரோக்லின் பிரிட்ஜ் வந்து நைட் வியூவில் வந்து சூப்பராக இருக்கும். நான் அதையும் வந்து நீங்கள் கவர் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ மணி 6 மணி ஆகுது. நம்ம இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு இது வைக்கணும். என்ன வால் ஸ்ட்ரீட் வந்து இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ வால் ஸ்ட்ரீட்டும் போகலாம் அப்படின்னு தான் பிளான் வச்சுருக்கேன். வால் ஸ்ட்ரீட்டை கவர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எண்டு போனோம்னா அங்கேருந்து ஃபெரி எடுத்தோம்னா ப்ரோக்லின் பிரிட்ஜ் ஆப்போசிட் சைடு வந்து நம்ம போக முடியும். அந்த ப்ரோக்லின் பார்க் ஒன்று இருக்குது, அங்கே பார்த்தோம்னா நைட் வியூ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸி பார்க்கலாம் எப்படி என்ன டைம் எப்படி அமையுதுன்னு. ஸோ இது வந்துச்சு. இந்த பரவாயில்ல, கிளாஸ் ஆஃப் வாட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஸ் கியூப் கேட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது. நம்ம அந்த கடையில் வந்து பீஸா சாப்பிட்டோம், கீழே ஸ்மூத்தி வாங்கினோம். இந்த பில்டிங் ஞாபகம் இருக்கா? ஒரு 2 எபிசோட் முன்னாடி இந்த பில்டிங் வந்து நம்ம போயிருப்போம். ரொம்ப நல்லா இருக்காது. இந்த வீடியோ ஃபுல்லாக அப்படியே ஸ்ட்ரீட் வாக் போயிட்டு நான் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட்டே வரேன்.
இது செம்ம ஹாப்பினிங்காக இருக்குங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பீரு லைக் ட்ரிங்க்ஸ் வாங்கிச்சு. இது கேஷுவல் அவங்களுக்கு, அதெல்லாம் ஃபுல்லாக சொல்லக்கூடாது, அவங்களோட விருப்பம். இது அதிகமாக போதான் தப்பு. இதில் ஃபன்னாக இருக்காங்க பாருங்க. நம்ம ஊர் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஃபுல்லாக ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி வச்சுட்டு குடிச்சு சண்டை பண்ணிக்கலாமா? இது மாதிரி இருந்தால் ஓகே லைட்டாக. ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த கேம்பஸ்ஸு. நல்லா இருக்குது. இது வந்து ஐசிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மெல்ட் ஆகி நல்லா இருக்கு. இது கேம்ப். No, like yeah. Excuse me. What's going on? So like we hung out with them before, but we Oh, okay. did. But like they were actually like really fun. Actually, mug வந்து பெயிண்ட் பண்றாங்க. Sorry? Smoothie. I ordered there. There's a smoothie shop there near the pizza. Like she's not warm. Yeah. Just down the ground floor. Yeah. So I actually text sometimes now, and like she texts me the other. She's like, "Oh, hey." இது ஸ்மூத்தி நல்லா இருக்கான். ஓகே. போன எபிசோட் இந்த பில்டிங்கை பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்ம அப்படியே போகலாம். நான் இந்த பில்டிங்கை பற்றி சொல்கிறேன். இந்த பில்டிங் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கல்ச்சர் சென்டர், இது ஒரு ஆர்ட் சென்டரு. பிஎஸ்சி நியூயார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சிக்கு ஒரு ஃபுல் அப்ரிவேஷன் இருக்குது. நான் வேணால் இந்த வீடியோவில் போடுறேன். இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, இந்த ஃபெசார்டில் இருக்கிற மார்பிள்ஸ் தான். இது எல்லாமே போர்ச்சுகல்லேருந்து வர வைக்கப்பட்ட மார்பிள். மொத்தம் 5000 பீசஸ் இருக்குது. இதில் நான் க்ளோஸராக போய் காட்டுறேன். இது என்ன அப்படி ஸ்பெஷல்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து ஈஸி ஜாப் கிடையாது. 5000 பீசஸ் தானே, அதெல்லாம் இருக்குது, அப்படியே வாங்கி கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, வியூ அப்படி பார்த்துட்டே வாங்க. இங்கே பாருங்க, நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா டவுன் டவுன், மேன்ஹாட்டனோட டவுன் டவுனில் இருக்கும். இது இந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்க இப்படி இருக்குது. இப்போ நான் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். ஏன் இது வந்து அந்த அளவுக்கு ஸ்பெஷல்னு உங்களுக்கு புரியும். நான் ஜூம் பண்ணலாம். இந்த சென்டர் ஏரியா பார்த்தீங்களா, இது அப்படியே இதை ஸ்ப்ளிட் பண்ணி, இந்த சென்டர் ஏரியாவை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த பக்கம் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே தான் அந்த பக்கமும் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு பாருங்கள், இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் அந்த சைடு இருக்கும். அதே மாதிரி இந்த எண்டில் என்ன இருக்கோ அதே தான் அந்த எண்டில் இருக்கும். அதே போல் இது எண்டு என்னன்னா இது ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா இது வந்து நேச்சுரல் ஸ்டோன். நேச்சுரல் ஸ்டோனில் அந்த வந்துட்டு கிரைன்ஸ் வந்து மேட்ச் பண்ணி 4 சைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து பேனல் பண்ணியிருப்பாங்க. அதோட ஸ்பெஷலு இன்னொரு விஷயம் என்னென்னா, அது லைட் போட்டாங்கன்னா இது வந்து க்ளோ ஆகும். ரொம்ப மெலிசாக ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வந்து பேனல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், பேட்டர்னு நல்லா பண்ணியிருக்காங்களே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் தான் டீம் தான் பண்ணாங்க. ரெக்ஸுங்கிறது நியூயார்க் பேஸ்டு ஆர்கிடெக்ட் டீம் தான், அவங்க பண்ண ப்ராஜெக்ட் தான் இது. இது வந்து இது 2ன்னு நினைக்கிறேன். இது 1, இது 2. இங்கே வந்து 3 வரப்போகுது. பட் இப்போ எம்டியாக இருக்குது, இல்லை. இது ஒரு ஸ்கல்ப்சர் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வாலில் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் பிரிக்கில் கிளாட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இந்த ஏரியாவுக்கு இது வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது இந்த பில்டிங். ஏன்னா இது ரெட்டில் இருக்குது, மற்ற எதுவுமே வந்து ரெட்டில் இல்லை, எல்லாமே வந்து கிரே அண்ட் கிளாஸஸ் தான் இருக்குது. போவோம் நம்ம. அவங்க இந்தியன் மாதிரி இருக்கு, அவங்க 3 பேரும் இந்தியன். அவங்க நம்ம இந்த பில்டிங் பார்த்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு போவோம். இங்கே விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்கள், எப்பவுமே ஒரு 4 ஃப்ளோரை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்பவுமே கீழே வந்து இந்த லாபி, இந்த பேசிக் ஆஃபீஸஸ் அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் மெயின் பில்டிங் ஸ்டார்ட் ஆகும். இங்கே இது பாருங்கள், மாடர்னாக அப்படி தான் இருக்கும்.
இதெல்லாம் வந்து அந்த காலத்து பில்டிங். இதுவுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இது வந்து அந்த லாஸ்ட் பில்டிங் அப்படி தான் இருக்கும். இது வந்து கிளாசிக்கல் ஏராலேருந்தே அப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ளோர்ஸ் கணக்கு கிடையாது, அது டிசைனுக்காக என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு டூ ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் பேஸ்மெண்ட் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா போல்டாக இருக்கும். தென் அதுக்கு மேலே போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்லீக்காக டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைன் அப்படியே அந்த லாங்குவேஜ் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி இங்கேயும் வந்து ட்ராவல் ஆகுது. பட் நாட் ஆல் த கேசஸ், ஏதாவது இப்படி பண்ண மாட்டாங்க. சில பில்டிங் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பில்டிங் பாருங்கள், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கூட பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்கொயர் பாக்ஸு. இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த கார்னருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பாருங்கள், அந்த மேலே போகுது டாப் திட்டா அங்கே போகுது, அந்த மாதிரி போகுது பாருங்கள். அதே மாதிரி இதே இந்த கார்னர் அந்த கார்னர் போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போகும், அப்படியே ஸ்லீக் ஆகிட்டே போகும். ஸோ இன்னொரு ட்ரையாங்கிள் மாதிரி இது பாருங்கள், ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா இந்த போர்ஷனு, இது பாருங்கள் இந்த பக்கம் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இன்னொரு ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணியிருப்பாங்க, மேலே போக சின்னதாக இருக்கும். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம், அதாவது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இதுதான் டாலஸ்ட் பில்டிங்கு. தென் வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா 7th டாலஸ்ட் பில்டிங் இதுதான், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தான். நல்ல டிசைன் அப்ரோச்சுங்க. இங்கேருந்து ஸ்லீக்காக இந்த பக்கம் கட் பண்ணி இது வந்து எக்ஸ்டெண்டட் கேன்டில் எக்ஸ்டெண்டாக இருக்குது, இதுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், வீல் சேர் பர்சன் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸு ஸோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க கட் பண்ணி. ஓகே, எவனை சும்மா மேலே போயிட்டு வருவோம். So, where's the information desk? Information desk. Right there. Okay, thank you. Okay, that's it. You want to pop up? Thanks, calling. Okay. Hi. Is there any performance today? Not today, no. Okay. August is like our dark month. It's where we do like renovations and things. So Okay. we actually don't have anything coming up. எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லைப்போ. இங்கே பாருங்கள் சீட்டிங் எப்படி அழகாக இருக்குது இந்த இடத்துல, எக்ஸ்டெண்டட் கேன்ட்லே விட. ஸோ உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்குது, பார்த்துருப்பீங்க. உள்ள ரெனோவேஷன் நடக்குதான். இங்கே பாருங்கள், இந்த பீமில் தான் இந்த கேன்டீன் கூட அழகாக நிற்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் சீட்டிங் ஏரியா. ஓகே, வந்ததுக்கு உள்ளே போய் பார்த்துட்டோம். நம்ம இந்த 911 பில்டிங்க்கு வந்துட்டோம். இதுதான் இந்த இடம்னா பழைய பில்டிங் இருந்தது, இப்போ இதை மெமரியெல்லாம் பண்ணிட்டாங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து இதில் வந்து இறந்தீங்க அவங்களோட பேர். இந்த மெமரியல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரவுண்ட் லெவலுக்கு மேலே இருக்கும். ஆனால் வந்து இதை டிசைன் பண்ணுறப்போ இந்த கிரவுண்ட் லெவலுக்கு கிரவுண்டில் வந்து டிசைன் பண்ணாங்க. அந்த ஒன்மோத்திங் என்னன்னா, இது வந்து அவங்களோட கண்ணீர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இறந்தவங்களோட கண்ணீருங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட்டு. இந்த கவர் பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குது. நேற்று நான் சொன்னேன் இந்த டவரில் ஏன் வந்து இது மாதிரி நடுவது கேப் இருக்குது அப்படின்னு. ரீசன் வந்து நேற்று ஒரு சேஃப்டி பேப்பர் பார்த்தப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து மறக்காம பாருங்கள். அந்த ரீசன் ஏன் அது இருக்குங்கிறத சொல்லியிருப்பேன். இந்த வருஷம் நோட்டீஸ் பார்த்தீங்களா? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வாட்டர் ஃப்ளோ பாருங்கள், ஈவனாக இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கட்டர் இருக்குது பார்த்தீங்களா, கட்டர் பாருங்கள், தண்ணி போகிறதுக்கு அந்த க்ரூ வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா தண்ணி ஈவனாக வந்து கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஏன்னா ஜஸ்ட் அது வெறும் இதுதான், தண்ணி வந்து ஃப்ளோ அப்படி இருக்காது. இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரோட்டோடைப் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் தான் வந்து வச்சுருப்பாங்க. பாருங்கள், இந்த மீனுக்கு வந்து பூ வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க யாரும், அவங்க தெரிஞ்சிங்க போல. ஓகே,
ஃப்ளைட் 93 வந்து இறங்குங்க போல மேபி. ஃப்ளைட் 77 இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ஃப்ளைட் 93 தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்ன ஃப்ளைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே காட் இட். அது அந்த ஃப்ளைட்டில் வந்து இறந்துங்க. இது வந்து பென்டகன் பில்டிங்கில் இருந்தாங்கன்னா அவங்க இறந்துங்க. ஏன்னா பென்டகன் பில்டிங் அட்டாக் பண்ணாங்க, அதில் இறந்துங்க. இதெல்லாம் அவங்களும் பண்ணியிருக்காங்க. இந்த லேண்ட்ஸ்கேப் அதெல்லாம் நல்லா இருந்தது. நான் அதனால தான் சரி கொஞ்சம் பார்க்கலாங்கிறதுக்காக தான் இந்த பக்கம் வந்தேன். இது நல்லா வச்சிருக்காங்க. ஸ்டோன்ஸை பாருங்க, போத் சைடு ஓப்பன் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்ல லேண்ட்ஸ்கேப். நைஸ் டிசைன். ஸோ இது அப்படியே வந்து ஸ்டோனில் கவர் பண்ணி க்ரீப்பர்ஸ் அப்படியே மேலே ஏற விட்டுருக்காங்க. நல்லா இருக்கு பாருங்க. ஸோ நம்ம பார்த்தது இதுதான். இது வந்து நார்த் போல் பார்த்தோம். இது சவுத் போல். இப்போ நம்ம இங்கே இருக்குது சவுத் போல். இதான் பார்த்தீங்கன்னா அந்த மியூசியம், அது வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மியூசியம். ஓகே, இது வந்து ஒரே ஒரு ட்ரீ மட்டும் சர்வே இருக்குது. நம்ம வரப்போ இங்கே பாருங்கள், அவங்க வந்து கொடி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரீ வந்து சர்வே ஆன ஒரே ட்ரீயா, அதான் வந்து ஒரு கொடி கட்டியிருக்காங்க. நைஸ். ஓகே, நம்ம இப்போ இது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். 1 பார்த்துட்டோம், 2 பார்த்துட்டோம், 3, 4 அண்ட் தென் 5 வந்து இல்லை, ஆனால் வந்து ரைட்டாகவே 6 இங்கே இருக்குது. இது நிக்கோலஸ் இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு, அங்கே இருக்குது அந்த ஒயிட் சர்ச்சு. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம கிளம்பி போகலாம். இது நிக்கோலஸ் சர்ச்சு, க்ரீக் சர்ச்சு. ஓப்பன் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் ஃபுல்லாக மார்பிளில் பண்ணியிருக்காங்க, ஒயிட்டாக நல்லாயிருக்கு. இந்த ஜூஸ் பாட்டில் எங்கேயாச்சும் போடலான்னு பார்த்தா டஸ்ட்பினே எங்கேயுமே காணும். ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்குன்னு டஸ்ட்பின் ஒன்று கூட நம்ம எங்கே போடுறது, கையிலே வச்சு சுற்றிட்டு இருக்கேன் நான். இது ரொம்ப நேரம் கணக்காக வச்சு ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கேன் நான். எனக்கு ரொம்ப இது பிடிச்ச விஷயம், ஸ்டெப்ஸில் வந்து இது மாதிரி சீட்டிங்ஸ் கொடுக்குறது. இது என்ன ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 6 inches இருக்கும், ஒரு ஸ்டெப்போட ஹைட்டு. ஸோ 2 ஸ்டெப்பை வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சிடும். ஸோ இது 1 feet 1 feet, அப்போ 2 feet வைடர் கிடைக்கும், ஹைட்டும் 1 feet கிடைக்கும். ஸோ நான் அழகாக ஒரு சீட்டிங் இது வந்து க்ரியேட் ஆகிடும். இது ரொம்ப நல்ல விஷயம். இது இந்த பக்கம் பாருங்கள், சீட்டிங் கொடுத்துருக்காங்க, கார்டனிங் இருக்குது. அந்த இந்த பக்கம் பாருங்கள், இதையும் வந்து இந்த சைட் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் கண்டினியூவாக ஸ்லோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல? ஸ்கைஸ்கேப் இந்த சைடு பாருங்க, டவரோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது பாருங்க, டுவெல் டவர் மாதிரி. அர்பன் ஸ்கேப் வந்து இப்படி இருக்கணுங்க, இந்த மாதிரி ரசிக்கிற மாதிரி அழகாக இருக்கணும். சத்தமாக ஏசா கசன்னு இருந்தால் அது நல்லாவே பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது. நம்ம ஒரு வில்லேஜில் இருந்தால் எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருப்போம், அதே மாதிரி ஒரு அர்பன் ஸ்பேஸில் தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் வந்து லைஃப் ஸ்டைல் நல்ல ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு ஹெல்த்தியான பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல். இதெல்லாம் இல்லை பாருங்கள், ஸ்கைஸ்கேப்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இதே போல் தான் அந்த சவுத்து, இந்த மேன்ஹாட்டன் பார்க், எல்லாம் சென்ட்ரல் பார்க்கு, அந்த சவுத் சைடு வந்து இப்படி தான் இருக்கும். டஸ்ட்பின் தெரியும், எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. லைட்ஸ்லாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கு இந்த இடம். நம்ம சென்னையில் சென்ட்ரல் இருக்கும், அதுக்கு நடுவு எவ்வளோ பெரிய ஓப்பன் கிரவுண்ட் இருக்குது நமக்கு. இது மாதிரி ட்ரீஸை பிளான்ட் பண்ண இடம் எவ்வளோ அழகாக இருக்கும். நடந்து போகிறவங்களுக்கு ஷேட்ஸ் நல்லாயிருக்கும், அட் த சேம் டைம் அந்த இடம் அழகாக இருக்கும். ஆனால் அந்த இடத்த கம்ப்ளீட்டாக மொட்டை அடித்து ஃபுல்லாக வந்து ரோடை போட்டு சும்மா ஷேடுங்கிற பேரில் வந்து லூஸ் மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க. அந்த இடத்துல நடக்கணும், அதில் ஹீட் அந்த இடத்துல அவ்வளோ இருக்கும்.
யூஸே பண்ண முடியாது. நான் வந்து காலேஜ் படிக்க 5th இருக்கப்போ நான் வந்து டிரான்சிட் ஹப் எடுத்து நான் தீசிஸ் எடுத்து நான் பிச் பண்ணேன். ஆனால் என்னோடய பிரின்சிபல் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாப்புல அந்த டைமில். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா ஜஸ்ட் பேசிக்காக ஒரு ஹோட்டலு, ரெசிடென்ஷியலு, அது மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் அது மாதிரி தான் பண்ணால் பேசிக்காக பண்ணி சப்மிட் பண்ணிட்டு போயிடணும். ஒரு புதுசாக ஏதாச்சும் ஒரு எடுத்து அட்டன் பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோவே பண்ண மாட்டானுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது இன்வால்வ் ஆகணும்ல. எனக்கு ஃபைனல் செமஸ்டர் 5th எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாக இருந்தார் அந்த பிரின்சிபல். அதனால் அந்த எனக்கு அவரை மறக்கவே மாட்டேன். ஆனால் ஃபைனலாக நான் வந்து ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன். ஆனால் அந்த டாபிக் எடுக்கலை, அந்த டாபிக் அலோவ் பண்ணல, எடுக்கிறதுக்கு விடலை. எவ்வளோ அழகாக இருக்குன்னு வரும் யோசிச்சு பாருங்க. நம்மளோட சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இது மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்கல்ப்சர் நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்ல ஸ்பேஸ். சர்ச் ஸ்பேஸ் வந்து அப்படி விட்டுருக்காங்க. ஆக்சுவலி அது சர்ச்சு, இது வந்து கிரேவியார்டு. எல்லா ஊர்லேயும் இந்த ப்ராட்வே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரிஜினல் ப்ராட்வே இங்கே இருக்கு. இதுதான் வால் ஸ்ட்ரீட். இங்கே தான் வந்து இந்த ட்ரேட் எல்லாமே இங்கே தான் நடக்கும். 10,000 காஃபி. பாருங்க, இவர் சென்செக்ஸ் ஓடிட்டு இருக்கு. சென்செக்ஸில் இது என்னன்னு எனக்கு தெரியல. இங்கே என்ன ஒரு நம்ம தான் சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது இருக்கலாம். இங்கே பாருங்க, முள்ள வச்சிருக்காங்க. பேர் காணுங்க, முள்ளு தான் இருக்கு. ஓகே, ஜெட்டில் வந்து பேர் வாங்க மாட்டாங்க. இது ட்ரம்ப் பில்டிங்கு. இந்த பில்டிங், இந்த ட்ரம்ப் பில்டிங் போட்டு பாருங்க. வால் ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ பெரிய பில்டிங் வச்சுருக்காப்புல. ஆக்சுவலி ஹி ஹேஸ் அ ரியல் எஸ்டேட். உலகம் ஃபுல்லாக பில்டிங் இருக்குது. இங்கே இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் சொந்த ஊரில் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு அவுட்டரில், பேர் ஞாபகம் இல்லை, குருகிராம்னு நினைக்கிறேன், புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து லக்ஸுரி ப்ராஜெக்ட் அப்பார்ட்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே சோல்ட் அவுட்டு. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஸ்டார்ட் பண்ணல, லான்ச் தான் பண்ணாங்க. அந்தளவுக்கு அந்த அவ்வளோ டவர் வந்து ட்ரம்ப் டவர் வந்து அவ்வளோ பேர். பேங்க் ஆஃப் நியூயார்க். ஃபோட்டோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்க, அந்த எண்ட்லேருந்து இந்த சர்ச்சை மட்டும் விட்டு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருக்காங்க. நான் இங்கே வந்து பார்த்த வரைக்கும் தொப்பையாக இருக்க மாதிரி யாரையுமே பார்க்கல. எல்லாரும் ஃபிட்டாக தான் இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்க. இந்த டைம் வேணால் பாருங்களா, அதில் காலையில் மதியம் நைட்டு டைம் பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இந்த இடம் தான், இதுதான் நம்ம அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறப்ப தெரிஞ்சுது. சரி, நம்ம இங்கே இந்த ஸ்ட்ரீட் வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அது எடுக்கலாம். இப்போ பார்க்கலாம். இங்கே ஸ்கல்ப்சர் மாதிரி வச்சுருந்தாங்க. எஸ், இது பாருங்க, எல்லா இடத்துல பிளாஸா சூப்பராக வித் அம்பர்லாவோட டே டைமில் வந்து உட்காரதுக்காக. இங்கே கொஞ்சம் எத்தனை நம்பர்ஸ்லாம் இருக்குது, அது மட்டும் ட்ரீஸ் இருக்குது, சீட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸாக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் அதை சொல்கிறேன் இருங்க என்னன்னு.
நம்ம இந்தியாவில் இந்த ரூல் இருக்கு. இல்லை கூலாக இருக்கு வாட்டர். விண்டோ வந்து நல்லா ப்ரீஸ், நல்ல ப்ரீஸ் இடத்துல. நல்ல ஸ்கல்ப்சர். நான் இந்த ஸ்கல்ப்சரை எங்கே பார்த்துறீங்களா பாருங்க, அந்த ரெட் கலர் ஸ்கல்ப்சருக்கு தான் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். அங்கேருந்து நான் பார்த்தேன், இது தெரிஞ்சுது. ஓகே, நம்ம வால் ஷீட் வழியாக நடக்கலாம் தான் அப்படி போயிட்டு திரும்ப இப்படி வந்தேன். பாருங்க ஸ்கல்ப்சர் மஷ்ரூம் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் காங்கிரீட்டாக இருக்குமோன்னு தெரியல, அவங்க டச் பண்ணி பார்க்கலாம். இல்லை காங்கிரீட் கிடையாது, ஹாலோ தான். கிளாஸ் ஃபைபர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்னா டோட்டல் லேண்டில் பார்த்தீங்கன்னா 10% வந்து ஓஎஸ்ஆர் விட்டுறணும். ஓஎஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பேஸ், பப்ளிக் அக்சஸ் பண்ணுறது கூட அந்த இடத்த விட்டுணும். அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா அந்த ரியல் எஸ்டேட் வெதர். ஓகே, அந்த யார் அந்த லேண்ட் ஓன் பண்ணுறாங்களோ அவங்களே தான் அதையும் மெயின்டைன் பண்ணணும். அது அக்சஸ் டு த பீப்புள். ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, அதை ரெடி பண்ணுவாங்க. பார்க் மாதிரி நல்லா ரெடி பண்ணுவாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், மாலில் இருக்குது. ஆனால் மெயினாக அப்பார்ட்மெண்ட்டை ரெடி பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, காம்பவுண்ட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு கேட்டு வச்சுட்டு அதையும் லாக் பண்ணுவாங்க, யார் வெளியால் அக்சஸ் பண்ணாத மாதிரி. அதை வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் சொசைட்டி வந்து யூஸ் பண்ணும். ஆனால் இங்கே இருக்குது பாருங்கள், இப்போ இது மாதிரி இவங்களாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஓப்பனாக வந்து ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, எல்லோரும் அக்சஸ் பண்ணுறோம். ஆனால் இப்படி தான் இருக்கணும் நம்ம ஊர்லேயும். ஆனால் நம்ம ஊரில் அது மாதிரி இல்லை. இங்கே வந்து அந்த ரூல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த இடத்துல நிறைய இடத்துல பிளாஸா நான் பார்க்குறேன். பட் நம்ம ஊரில் எப்படி இருக்கு, நம்ம ஊரில் நீங்கள் வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணோம் லைக் நீங்கள் வந்து அந்த மாதிரி பார்க்லாம் நீங்கள் போனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். குழந்தைங்கள கூப்பிட்டு போனால் நீங்கள் வந்து தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். யாரும் வந்து உங்களை வந்து நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு ஆக்சுவலி அங்கே கேட் போட்டு லாக் பண்ணவே கூடாது. அப்படி யாரும் உள்ள அலோவ் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். ரைஸ் பண்ணிங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி மால்ஸ்லாம் போனீங்கன்னா மால்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கார்டன் இருக்கும். நீங்கள் சென்னை பீப்புளாக இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, விஆர் மாலில் பக்கத்துலேயே இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் கார்டன் இருந்துச்சு, அதை ஃபுல்லாக இப்போ தூக்கிட்டாங்க. ஆனால் எனவே அதை சுற்றி வந்து லேண்ட்ஸ்கேப் இடம் இருக்கும். ஃபீனிக்ஸ் மாலே ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். வடபழனியில் வந்து இருக்கிற மால், ஃபோரம் மாலில் பார்த்தீங்கன்னா விஜய் மால் ஆக்சுவலி இப்போது அது வந்து பேக் சைடில் வந்து ஒரு பெரிய வந்து கார்டன் இருக்கும். அது பீப்புளை அக்சஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இருக்கிற மால் எல்லாமே அக்சஸபிளாக தான் இருக்குது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக எதுவும் இல்லை. அதேமாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணலாம். ஸோ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்கன்னா சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொன்னாங்கன்னா. நம்ம வால் ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம வந்து வெளியே நடந்துகிட்ருக்கோம். இங்கேருந்து நம்ம புரூக்லின் பிரிட்ஜுக்கு போகலாம். அங்கே வந்து இங்கே ஃபெரி இருக்குது இங்கே இடத்துல. அங்கே ஃபெரியை வந்து நம்ம பிடிச்சி புரூக்லின் போனோமா அந்த சைடு வந்து அந்த பிரிட்ஜை வந்து நைட்டி விழுந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் இப்போ பிளானு. நம்ம அங்கே போயிட்டு பிரிட்ஜ் வந்து நைட் அப்புறம் அங்கேருந்து நம்ம ட்ரெயின் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதே போல் இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து குவான்டிட்டி வச்சு சாப்பிட்றது கிடையாது, கலோரிஸை வச்சு தான் சாப்பிட்றாங்க. அங்கே மெனுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் இருக்குன்னா அந்த ஃபுட்டில் வந்து கலோரிஸ் எவ்வளோ இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கே ஃபுட் எல்லாமே பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்குங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஃபுட்டும் பேலன்ஸ் ஃபுட்டு தான். அது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டோட மெனு பார்த்திங்கன்னா சாப்பாடு இருக்கும், சாம்பார், ரசம், பொரியல் இருக்கும். சாம்பார், காரக்குழம்பு, ரசம் இருக்கும். ரசம் லாஸ்ட்டாக சாப்பிட்றது. அது மட்டும் பார்த்திங்கன்னா பொரியல், கூட்டு, காய்கறி இது எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன ஆயிடுச்சு, நாளடைவில் நம்ம வந்து சாப்பாடை வந்து அதிகமாக வச்சுட்டு பொரியல் வந்து லட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டோம். ஆனால் இது எல்லாமே ஈக்குவல் போர்ஷனாக இருந்தோம். நம்ம அதுதான் வந்து தப்பு பண்ணிட்டோம். அது லேட்டராக ஆக அது வந்து சேச்சுரேட் ஆகிடுச்சு நம்மளோட ஹேபிட்டு. ஆனால் இங்கே வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்டாலே வெஜ்ஜீஸ் எல்லாம் வந்து ஈவனாக பேலன்ஸ்டாக சாப்பிட்றாங்க, சிக்கன்லேருந்து எல்லாமே. ஸோ வால் ஸ்ட்ரீட்டுக்கு எண்டுக்கு வந்துட்டோம், இதுதான் எண்டு.